தமிழக செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சி கேரள அரசு கைவிடவில்லை என்றார் தமிழகம் முழுவதும் இளைஞர்களை திரட்டி போராட உள்ளதாக அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் தெரிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில செயலாளர் பாலமுருகன், ஈஷா யோகா மையத்தில் அனுமதியின்றி செயல்படும் சமஸ்கிருத பாடசாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று SDPI கட்சி தெரிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில செயலாளர் ரிஜா முகைதீன் இது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாமக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தனியார் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொது பிரிவினருக்கான போட்டி நடத்தப்பட்டது. நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, பரமத்திவேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இதில் மாணவர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை காட்சியை தமிழக காதி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், அரசு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். முப்பரிமாண ஓவிய கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளும் பார்வையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே பள்ளி மாணவ மாணவியருக்கான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு சிலம்பாட்ட சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள் என போட்டியாளர்கள் தெரிவித்தனர். கரூரில் வீடு வாடகைக்கு கேட்பது போல் வந்து திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்தனர். காந்தி கிராமம் அருணாச்சலம் நகரில் உள்ள பழனி வீட்டில் 6 சவரன் நகை திருடு போனது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அதில் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த ரமணி என்ற பெண் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் ரமணியை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்று பாலத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி தீப்பற்றி எரிந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து கேரளாவுக்கு வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி எதிர்பாராத விதமாக தீப்பற்றியது. லாரி ஓட்டுநர் கொடுத்த தகவலை அடுத்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயற்சித்தனர். இந்நிலையில் லாரி முழுவதும் எரிந்துவிட்டதால் தீயை அணைக்க முடியவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் ஆவணி திருவிழாவில் தங்க சப்பர ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் 7ஆம் நாளான நேற்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8 வீதிகளிலும் தங்க சப்பரத்தில் வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள சரண்சிங் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் செட்டியப்பனூருக்கு சென்று விட்டனர். இன்று வீட்டை திறந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 30 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து வாணியம்பாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.